கம்போசிஷன். அடுத்து கொஞ்சம் வளர வளர பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பருவம் இருக்கு. அதுதான் இளமை கால பருவம். எத்தனை பேருக்கு உங்க இளமை கால பருவம் இன்னும் மறக்க முடியாம மனசுல அப்படியே இருக்க ஒரு ஒரு சத்தம் கொடுங்க. இல்ல சத்தம் பத்தல. இந்த பாட்டுக்கு வந்து கூட சொல்லி இன்ஃபேக்ட் ஆடணும். ஓகே. ஸோ இந்த ரூம்ல யாருமே பொய் சொல்லக்கூடாது. ஸோ அதனால ஒரு கேள்வி இப்போ கேட்க போறேன், உண்மையை சொல்லணும். எத்தனை பேர் உங்க கல்லூரியில உங்க ஃபர்ஸ்ட் காதலியை சந்திச்சீங்க? சத்தம் கொடுங்க. ஓகே, உங்க பக்கத்துல உங்க ஒய்ஃபோ இருந்தாலும் ஒன்றும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க, பரவாயில்ல. ஸோ நம்ம வாழ்க்கையில முதல் கிரஷ், முதல் காதலி அந்த பருவத்துல நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க. எஸ் எஸ். ஸோ யார் சார் ஊனிங்களா? சத்தப்பட்டு நீங்களா? ஸோ அது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் நட்பு. ஸோ நிறைய நண்பர்கள் ஒன்னா சேர்ற பருவம் அதுதான். எத்தனை பேர் அப்ப கிடைச்ச ஃப்ரெண்ட் இன்னும் வந்து நீங்க வந்து ஃப்ரெண்டா இருக்கீங்கன்னா ஒரு கோபம். ஸோ அது ஒரு அழகான ஒரு பருவமா இருக்கும். அந்த மாதிரி அந்த நேரத்துல தான் நமக்கு வந்து சுயமா சிந்திக்கிற பட் ஆனால் சில பேர் என்னன்னா அந்த பருவத்துல தான்
அவங்க அப்பா அம்மா பண்றதெல்லாம் தப்புன்ற அந்த ஒரு விஷயத்துமே வந்து நம்ம மனசுல இருக்கும். நம்ம தான் எல்லாமே கரெக்டா பண்றோம் அப்படின்ட்டு சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா அம்மா ஹீரோ பார்க்கும்போது நடுவுல கொஞ்சம் அவங்க அப்பா அம்மா பத்தி அவங்க சொல்ற எல்லாமே தப்பு அப்படின்ற பாதையில வரும். அப்போ எமோஷன். பட் எப்பவுமே வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது நினைவா இருக்கிற இந்த இளமை கால பருவம் நம்ம திரும்பி போக முடியுமா தெரியல. பட் இப்போ உங்க அந்த பருவத்துக்கு கூட்டிட்டு என்ன தெரியுமா? தீட்சைன்னு என்ன தெரியுமா? ஸோ அடுத்த பருவம் ரொம்ப எக்ஸைட்டிங்கான பருவம், லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், உறவுகள், காதல். ஸோ நம்ம வாழ்க்கையில் இது ஒரு இதே துடிப்புனே சொல்லலாம். நம்ம லைஃபோட ஹார்ட் பீட் தான் நம்மளோட உறவுகள். எத்தனை பேர் இங்கே வந்து லவ் மேரேஜ் கை தூக்கலாம்? சத்தம் தெரியல. சரி, சத்தம் போடலாம். கேட்கல எனக்கு. இப்போ தெரியுது. சூப்பர் சூப்பர். எங்களால இப்போ உங்க யாருமே பார்க்க முடியல. நீங்க போடுற சத்தம் தான் எங்களுக்கு ரெஸ்பா. ஓகேவா? எஸ். சரி, இன்னும் 2 பர்சன்ட் கேட்குறேன். ஓகேவா? எத்தனை பேர் லவ் மேரேஜ்? சத்தம் அமைதியா இருக்கு. எத்தனை பேர் மேரேஜ் பண்ணிட்டு அப்புறம் லவ் பண்ணீங்க? எத்தனை பேருக்கு வயிற்றுல பட்டாம்பூச்சி பிறந்திருக்கு, பட்டர்ஃப்ளைஸ் அனுபவிச்சிருக்கீங்களா? சத்தம். அதாவது அந்த முதல் காதல், முதல் முத்தம், அந்த பட்டர்ஃப்ளை, அது பயங்கரமான உணர்வு இல்லை இயற்கை நம்மளுக்கு கொடுத்துருக்குது. ஸோ நம்ம பிடிச்சவங்களோட நம்ம கூட நேரத்தை செலவு பண்ணும்போது நம்மளுக்கு தூரம் தெரியாது, நேரம் தெரியாது, பசி தெரியாது. அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போயிட்டுருக்கும். நம்ம யாரை ரொம்ப அன்பு காமிக்கிறோமோ, யார்கிட்ட ரொம்ப அன்பு காமிக்கிறோமோ அவங்கக்கிட்ட தான் நிறையா கஷ்டத்தையும் அனுபவிப்போம். தட் மீன்ஸ் என்னென்னா, அவங்கக்கிட்ட இருந்து தான் நிறைய காயங்களும் நமக்கு வரும். நம்ம எங்கே அன்பு செலுத்துகிறோமோ அங்கே தான் நம்மளுக்கு காயமும் கிடைக்கும். ஏன்னா லவ்வில் அது இருக்கும் இல்லையா, லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில். ஸோ நம்மளோட ஈகோவை யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனால் நம்மளோட நெருங்கிய உறவுகளை விட்டுறக்கூடாதுன்றதுனால சில நேரம் நம்ம ஈகோவையே கீழே போடுவோம். ஸோ அவங்கக்கிட்ட தான் நம்ம பொறுமையும் கற்றுப்போம். ஸோ லவ்வில் முக்கியமானது என்னென்னா, நம்மளோட பார்ட்னர் இம்பர்ஃபெக்டாக இருக்கிற நம்ம பார்ட்னரை பர்ஃபெக்டாக மாற்றுறது லவ் இல்லை. இம்பர்ஃபெக்டாக இருக்கிறத அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் உண்மையான லவ். கரெக்டுங்களா? ஸோ அந்த காதலை நினைவூட்டுற மாதிரி சில பாடல். ஸோ ரொம்ப ரொம்ப எங்களுக்கு
எனக்கு டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாரு. ஸோ காதல்னு சொன்னால் தமிழ் படங்கள் மொத்தமாகவே காதல் தான். ஸோ அத்தனை காதல் பாடல்கள் இருக்கு. ஸோ அதில் பெஸ்ட்டாக ஒன்று பிக் பண்ணணும் அப்படின்றது வந்து எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸோ பட் ஸோ மேக்ஸிமம் இங்கே நிறைய பேர் வந்து ராஜா சாரோட ஃபேன்ஸ் இருக்கீங்க. ஸோ காதல் பாடல் அதுவும் ராஜா சாரோட பாடல் அப்படின்னா எவ்வளோ அழகாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இன்னசென்ட் லவ், பியூர் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி ஒரு சாங்.